அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பெரும் கிருபையினால் நமக்கு கட்டாயம் வர இருக்கிற மரணம் நம்மை இந்த நிமிடம் வரை வந்து அடையாத ஒரு காரணத்தினால் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நீங்களும் நானும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். மனிதர்களை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் ஆக சிறந்த படைப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை படைத்திருந்த பொழுதிலும் தனக்கு இறைவன் சொன்ன சில அறிவுரைகளை, அதிலும் குறிப்பாக தனக்கு கட்டாயம் வர இருக்கிற மரணத்தை மறந்தவனாக இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் கூட ஒவ்வொரு நாளும் நம்முடைய மரணத்தை பற்றிய எண்ணத்தை நாம் தினம் தினமும் சிந்திப்பது இல்லை என நான் நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே சில கேள்விகளை நம்மை நோக்கி எழுப்புகிறான். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை எப்படி மறுக்கிறீர்கள்? வகுன்தும் அம்வாத்துன், உயிரற்று இருந்த உங்களுக்கு ஃபஹ்யாக்கும், அவன் உயிரூட்டினான். சும்ம யுமீத்துக்கும், பின்னர் உங்களை அவன் மரணிக்க செய்கிறான். சும்ம யுஹ்யீக்கும், மீண்டும் உங்களுக்கு அவன் உயிரை கொடுக்கிறான். சும்ம இலைஹி துர்ஸவூன், அவனிடமே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ஒண்ணுமே இல்லாம இருந்த உங்களுக்கு அல்லாஹ் தான் உயிரை கொடுத்திருக்கிறான். அதன் பிறகு ஒரு மரணம் நிகழ்கிறது இந்த உலகத்தில். பிறகு மீண்டும் மறுமையின் பொழுது அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புகிறான். பிறகு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி அல்லாஹ்வின் புறத்தில் நாம் சென்று விடுகிறோம். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை நமக்கு நினைவுபடுத்துகிறார். நம்மள பெரும்பாலான மக்கள் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் இந்த உலகத்தில் எதற்காக வந்தோம், ஏன் வந்தோம், நம்மால் என்ன பயன் இருக்கிறது, இதனால் இறைவன் சொல்ல வருவது என்ன என்கிற பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் எழுந்து கொண்டே இருக்கிறது. திருமறை குர்ஆன் பேசுகிறது, ஹுவல்லதி ஹலககும் மாஃபில் அர்லி, அல்லாஹ்தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் உங்களுக்காக படைத்திருக்கிறான். முதல்ல நம்ம ஏன் படைக்கப்பட்டோம்னு சிந்தனை வருதுல, அதுல நம்ம தெளிவடைஞ்சிடணும். நாம படைக்கப்பட்டது மட்டும் காரணம் இல்லை, நமக்காகத்தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் இறைவன் படைத்திருக்கிறான். சொல்லிவிட்டு இறைவன் சொல்லுகிறான், இல சமாயி ஃபஸ்ஸாவி ஹுன்ன சபுவ சமாவாத்தின், பிறகு வானத்தை நோக்கி அதை 7 அடுக்குகளாக ஒழுங்குபடுத்தினான். வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம், அவன் அனைத்து பொருட்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஏன் படைத்தான் என்று சிந்திப்பதை விட நமக்காகத்தான் இதை எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான் என்று சிந்திக்க சொல்லுகிறான். நம்ம எப்படி வாழணும் இந்த உலகத்தை பொறுத்தவரையில? உள்ளத்தால இந்த உலகத்தை நேசிக்கணும். இந்த காற்றை இறைவன் எனக்காக படைத்திருக்கிறான், தண்ணீரை எனக்காக படைத்திருக்கிறான், மலைகளை எனக்காக படைத்திருக்கிறான், பூமியை எனக்காக வடிவமைத்திருக்கிறான், வானத்தை முகடாக எனக்காக வைத்திருக்கிறான் என்று ஒவ்வொருத்தரும் தன் உள்ளத்தில் பெருமைப்பட வேண்டும். அதே நேரத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு மரணத்தை ஏன் ஏற்படுத்தணும் தெரியுமா? ஒவ்வொரு நபிமார்களும் தன் பிள்ளைகளுக்கு இந்த மரணத்தை நினைவுபடுத்தாத நபியே கிடையாது. அதை நம்ம நினைவுபடுத்துறோமா? இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே காலையில எழுந்த உடனே நம்ம வீட்டுல மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தையை கூப்பிட்டு, நம்ம போனா மௌத்து வரலாம், மௌத்த மறந்துடாதீங்க அப்படின்னு பேசுறோமா? ஒருவேளை அப்படி பேசுவதாக இருந்தால் கூட நமக்குள்ளே பேசிக் கொள்கிறோம். அல்லது குடும்பத்தார்கள் சொல்லுகிறார்கள், ஏன்னா காலையில எதுவும் இப்படி பேசுறீங்க? ஆனால் நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுறுத்திய வசனத்தை அல் பக்ராவிலே இறைவன் குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் பனி வ யாக்கூப யா புனை, இப்ராஹிமும் யாக்கூபும் தம் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்தினார்கள், இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்காக இந்த இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து விட்டான்.
இந்த இஸ்லாம்ங்கிறது நாம தேர்ந்தெடுக்கல, நாம உருவாக்கல. இந்த உலகத்தில் நாம் நல்லவர்களாக வாழ்ந்து மரணித்து மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இறைவன் நம்மை படைத்தவன் இந்த மார்க்கத்தையும் படைத்திருக்கிறான். அவங்க சொல்றாங்க லகூமுத்தீன், இந்த மார்க்கத்தை விட்டு நீங்க தடம் ஒன்ற கூடாது சொல்லிவிட்டு அறிவிக்கின்றார்கள், ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடக்கூடாது. ஆனா இன்னைக்கு அந்த சிந்தனையை தாண்டி நம்மகிட்ட பல இடத்திலும் சிந்தனை இருக்கிறது. என்ன சிந்தனை? ஒரு சொந்த வீட்டை கட்டிட்டாவது மௌத்தாயிரணும், என் பிள்ளை நல்லபடியா படிக்க வச்சுட்டாவது மௌத்தாயிரணும், ஏதாவது என் குடும்பத்துக்கு ஒரு பேக்ரவுண்டை ஏற்படுத்திட்டாவது மௌத்தாயிரணும். கரெக்டு தான். ஆனால் அவற்றையெல்லாம் விட எனக்கு எது சிறந்ததாக இருக்கணும்? நானும் என் குடும்பமும் முஸ்லிம்களாகவே தவிர மௌத்தாயிடக்கூடாது நினைக்கணும். அந்த சிந்தனை நமக்கு இருக்கிறதா அப்படின்னா குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் திருமறை குர்ஆனில் அதையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வு கொடுத்தான் தெரியுமா? எதுக்கு மௌத்த கொடுத்தான் தெரியுமா? நம்ம பார்த்து எல்லாம் கேட்கிறான். இறைவன் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற பொழுது வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் ஏற்படுத்தியது நீங்கள் நல்லவர்களா தீயவர்களா என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஒன்றுமே இல்லாத நமக்கு அல்லாஹ் உயிரை கொடுத்த காரணம் என்னன்னா, ஏதோ 1000 பறவைகளை படைச்சிருக்கிறான், எறும்புகளை படைச்சிருக்கிறான், ஈய படைச்சிருக்கிறான், அந்த மாதிரி நீனும் படைச்சிடா போ. அப்படி இல்லை. எறும்புகளுக்கு, மாடுகளுக்கு, இன்ன பிற ஜீவராசிகளுக்கு கேள்வி கணக்கோ சொர்க்க நரகமோ கிடையாது. மாறாக நமக்குத்தான் எல்லாம் இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட மரணத்திற்கு நாம் என்ன தயார் செய்திருக்கிறோம்? அந்த மரணத்தை நாம் எத்தனை முறை நினைவுபடுத்தி இருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரணத்தை எப்படியெல்லாம் நினைவுபடுத்துமாறும் இந்த மரணத்தின் வழியாக நமக்கு எப்படியெல்லாம் பாடம் பயின்று கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆண் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை இப்ராஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பால்குடி வீட்டிலே அங்க வளர்க்கிறார்கள். அங்கே அந்த குழந்தை வளர்க்கப்படுகிறது. செய்தி வருகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மகன் இப்ராஹிம் மூச்சு மேலும் கீழும் வாங்கி கொண்டிருக்கிறது, உங்களை உடனடியாக வருமாறு அழைப்பு கொடுத்தார்கள். நபிகளார் வேக வேகமா போறாங்க. குழந்தையை கொண்டு வந்து கையில கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளை எதுக்குன்னே தெரியாம அழுதுகிட்டு இருந்தாலோ, மூச்சு வாங்கினாலோ, ஐயோ முடியாதா அப்படின்னு சொன்னாலும் துடிச்சு போகணுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு இரக்க குணம் உள்ளவர்கள். அந்த இறை தூதருடைய கைகளில் அந்த குழந்தை வழங்கப்படுகிறது. குழந்தையை கையிலே வைத்திருக்கிறார்கள். மூச்சு மேலும் கீழுமாக இழுக்கிறது. அதை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் கலங்குகிறார்கள். கலங்கி கொண்டிருக்கிற பொழுது உயிரும் பிரிகிறது. உடனே நபிகளார் சொன்ன வார்த்தை, இப்ராஹிமே, உன்னுடைய பிரிவால் உள்ளமெல்லாம் வாடுகிறது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் விரும்பாத எந்த ஒரு வார்த்தையையும் என் நாவிலிருந்து நான் உதிக்க மாட்டேன் என்று அழுது கொண்டே சொன்னார்களே. உண்மையில் நம் குடும்பத்தில் நடக்கிற மரணத்தின் பொழுது, மௌத்துகளின் பொழுது நம்முடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறதா? எல்லாரும் புலம்புறோமே, அல்லாஹ் எடுத்துட்டான், போயிட்டாரே. எந்த அளவுக்குன்னா நம் சமூகத்தில் இருக்கிற ஆக பெரிய தவறாக என் பார்வையில் படுகிற தருணம் மரண வீடுகளில் நடைபெறுகிற பேச்சு. மவுத்து வீட்டுலங்க உயிர் போயிடுச்சு, மவுத்தை குளிப்பாட்டி நடி வீட்டுல வச்சுட்டோம், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அங்கே கூடி இருக்கிற எல்லா மக்களும் அந்த மரணித்து விட்ட அந்த மனிதரை பற்றி கவலைப்படுகிறார்களா, அல்லது அவரை சார்ந்திருக்கிற குடும்பத்தை பற்றி கவலைப்படுகிறார்களா? போனோம்னா பாய், சின்ன குழந்தை பாய், அந்த பொண்ணுக்கு வயசு கம்மி பாய், அம்மா இப்படி இருக்கிறாங்க பாய், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப எளிமையில் இருக்கிறாங்க. பார்த்த எல்லாருமே அவரை சுத்தி இருக்கிற எல்லாத்த பத்தியும் கவலைப்படுறாங்க. அந்த பிள்ளை எப்படி வளரும், அந்த பிள்ளை எப்படி படிக்கும், அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன, அவங்க அம்மா அப்பாவோட வாழ்க்கை என்ன, அப்படிதான் கவலைப்படுறோமே. யோசித்து பாருங்கள், இது ஒரு மூமின் இப்படி கவலைப்படலாமா?
கவலை எங்கெங்க படணும்? ஒருத்தர் மௌத்தாயிட்டாரு, இனி அவரால் தொழ முடியாது, நோன்பு வைக்க முடியாது, ஜகாத்து கொடுக்க முடியாது, தர்மம் கொடுக்க முடியாது, பாவ மன்னிப்பு கேட்க முடியாது, இனி அவரால் மீண்டு வர முடியாது என்கிற கவலை அவரின் மீது இருக்கணும். நம்ம கவலை எல்லாம் சுத்தி இருக்கிற ஒண்ணுமே கொடுக்காம போயிட்டாரு, பிள்ளைய படிக்க வைக்கணுமே, அந்த பிள்ளை அனாதை ஆயிருமே. யார் சொன்ன அனாதை என்று? இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா என் தாய் தந்தையால் மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? என் தொழிலாளர் மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? கிடையாது. நான் மௌத்தாயிட்டா என் மனைவி அடுத்த வாழ்க்கையை பார்ப்பாள். நான் மரணித்து விட்டால் என் பிள்ளைகள் தானாக வளருவார்கள். நான் மரணித்து விட்டால் என் குடும்பம் சில நாட்களில் இயல்பு நிலைக்கு மாறிவிடும். இது யதார்த்தம். ஆனா எங்க கபரஸ்தானுக்கு போங்க, எங்க போங்க, எல்லாரும் பேசுற பேச்சு என்னன்னா, அதனாலதான் நமக்கு மௌத்தை பத்திய கவலையே இல்லை. குறைந்தபட்சம் அந்த மௌத்தை பார்த்துட்டு இனி அவ்வளவுதானே, அல்லாட ஒரு அனுமதி வாங்கி 2 ரக்காத்து தொழணும்னு வர முடியுமா அப்படின்னு மௌத்தை பற்றியே கவலைப்பட்டு இருந்தால் நமக்கு மரண சிந்தனை வந்திருக்கும். நம்ம கவலையெல்லாம் அது சேர்த்து வைக்கல, இது சேர்த்து வைக்கல, அனாதையா விட்டுட்டோம். அதனால தான் இன்றைக்கு உலக வாழ்க்கையிலும் நாம மௌத்தை விட இந்த உலகத்தை சேர்க்கறதுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனில் மௌத்தை பற்றி சொல்லுகிறான். நம்ம எப்படி மறந்துருக்கிறோங்கிறத நீங்க நினைவுபடுத்தி பார்க்கணும். அஸ்ஸூமர் என்கிற அத்தியாயத்துல அல்லாஹ் பேசுகிறான். சில உயிர்களை அது உயிரோடு இருக்கும் தருணத்தில் நாம் கைப்பற்றுகிறோம். மௌத் எப்படி வருமா? நம்ம உயிரோடு இருப்போம், கடையில அங்கே இங்கே பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். சடனா மௌத்து வரும். இது ஒரு வகை மௌத். இன்னொரு மௌத்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சில உயிர்களை அதன் உறக்கத்தில் கைப்பற்றுகிறோம். இன்னைக்காவது தூங்குற பொழுது நம்ம கவலைப்பட்டிருக்கோமாங்க? ஹதீஸ்களில் படிக்கிறோமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்க செல்கிற பொழுது ஒழு செய்வார்கள், பிறகு திக்ரு செய்வார்கள், பிறகு துஆக்களை ஓதுவார்கள், பிறகு இந்நேரம் கால் வீங்க வீங்க தொழுவார்கள். நமக்கு அது ரசனையா இருக்கு, அவ்வளவுதான். அதை இறை தூதர் உணர்ந்தார்கள். நான் உறங்குகிற பொழுது எனக்கு மௌத்து வந்துட்டா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகையினால என் உறக்கத்திற்கு முன்பதாகவே என்னால் முடிந்த சில பாவ மன்னிப்புகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டுகிறேன். என்னால் முடிந்த சில தொழுகைகளை நான் தொழுது விடுகிறேன். என்னால் முடிந்த சில இறை நினைவுகளை நான் நினைத்து விடுகிறேன் என்ற எண்ணத்தை வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர் அன்னலம் பெருமானார். இன்னும் ஆக கூட என்ன தெரியுமா? நாமளும் ஓதுறோம், துவா சொல்றோம். எப்படி சொல்லுவோம்? பாய், என் பிள்ளை தூங்கும் பொழுது துவா சொல்லும் பாய், கேட்குறீங்களா? நான் கேளுங்க, சொல்லுங்க அப்படின்னா, அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா. ஒன்று சூப்பர், எப்படி சொல்லுது பார்த்தீங்களா அப்படின்னு. கரெக்டு தான்ப்பா. என்ன சொன்னிச்சு உன் பொண்ணு? என்ன பேசியது உன் குழந்தை? அது சொல்லுகிறது, இறைவா நான் உன் பெயரால் மரணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பெத்த தகப்பனுக்கு, பெத்த தாய்க்கு இந்த வார்த்தையை கற்றுத்தருகிற பொழுது என்ன ஒரு மனநிலை இருக்கணும்? அந்த குழந்தையை பார்க்கிற பொழுது ஒருவேளை இந்த குழந்தையை என் இறைவன் இந்த உறக்கத்திலேயே கைப்பற்றக்கூடும். உண்மையிலேயே அதே எண்ணத்துல நாமளும் சொல்லி தூங்கியிருந்தா யோசிச்சு பாருங்க. தூங்கும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துட்டான். எப்பா நீ தூங்கிட்டு இருக்கும் பொழுது உயிர் போகலாம், ஆகையினால தயாராய்க்க அப்படிங்கிறான். குறைந்தபட்சம் ஒழு செய்து விட்டு துவாவை சொல்லுகிற பொழுது கையேந்தி, அல்லாஹ் நான் தூங்க போறேன், 5 மணி நேரங்கள் 6 மணி நேரங்கள் என்ன ஆகும்னு தெரியாது, நீ உயிரை கையில் எடுத்துக்க போற, மீண்டும் எனக்கு மரணத்தை நீ நாடாவிட்டால் உயிரை கொடுக்க போற. ஒருவேளை இந்த இரவே என் இறுதி இரவாக இருக்குமானால் என்னை மன்னித்து விடு அல்லாஹ், என் பாவங்களை மன்னித்து விடு, என் தவறுகளை அலட்சியப்படுத்து, என் குடும்பத்தாரை பார்த்துக்கொள், என் கடலில் இருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு அழுதுட்டு தானங்க தூங்கி இருக்கணும். நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் மவுத்து மறைமுகமாலாம் இல்லை. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் மவுத்து அது நமக்கு மறைமுகமா இருக்கு. எப்ப வேணா வரும், பகல்ல வந்தா எப்ப வேணா வரும், இரவுல வந்தா சொல்லிட்டு தான் வருது. நாம் என்ன தயார் செய்திருக்கிறோம்? இன்னும் நாம் கூடுதலாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நல்ல மனிதர்களுடைய கெட்ட மனிதனுடைய உயிரையும் கைப்பற்றுகிற வானவர்கள் வரக்கூடிய நேரத்தை உள்ளத்திலே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இங்க நம்ம எப்படி வேணா தப்பிச்சிடலாம். சிபாரிசை வச்சு, இன்னும் பிற வழக்கறிஞர்களை வச்சு, இல்ல பிற இன்ஃபுளுயன்ஸை வச்சு, அரசியலை வச்சு எப்படியாவது நாம் செய்கிற பிழைகள் இருந்து, நாம் பண்ற தப்புகள் இருந்து தப்பிப்பதற்கு இன்றைக்கு 1000 வழிகள் இருக்கிறது.
எந்த அளவுக்கு கொலை பண்ணவனே தைரியமா போய் வக்கீல் சரண்டர் ஆயிட்டு அங்க இருந்து அவனே போறான், ஆஜராகிறான். ஏன்? தைரியம், வக்கீல் இருக்காருல்ல அப்படின்னு. இந்த அளவுக்கு ஒரு மனிதன் தான் செய்கிற தவறின் பொழுது அலட்சியமாக அதை பற்றி பயப்படாம இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகத்துல தப்பிப்பதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. ஆனால் மரணத்திலிருந்து தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. எவ்வளவோ கண்டுபிடிக்கிறாங்க உலகத்துல, ஏதோ சிப்பு வைக்க போறாங்களாம், நம்ம நினைக்கிறதெல்லாம் தெரியுமா? நம்ம மனசு என்ன நினைக்குது, என் மூளை என்ன நினைக்குது, எல்லாத்தையுமே புரோகிராம் பண்ண முடியுமா? கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிக்கட்டும். ஆனா யாராவது ஒருவர் மரணத்திலிருந்து உங்களை நாங்கள் காப்பாற்றுகிறோம்னு கண்டுபிடிக்க முடியுமா? இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் உயரமான கோட்டை கோபுரங்களில் இருந்தாலும் உங்கள் உயிரை அல்லாஹ் கைப்பற்றியே தீருவார். எந்த அளவிற்கு அதற்கான வானவர்கள் அந்த நேரத்தில் துளி கூட தாமதப்படுத்த மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். 1:51 ஒரு மனுஷனுடைய உயிர் போகணும்னு இருந்தா சரியா 1:51 அந்த உயிர் அந்த உடல்ல இருக்காது. நபிகளா சொல்லுகிறார்கள், ஒரு உயிரை கைப்பற்றுகிற பொழுது அந்த மனுஷனுக்கு தெரியும். மலக்குமார்கள் மேலிருந்து கீழே இறங்குவார்கள். ஒரு சிறு படை மேலே இருந்து இறங்கும் வெள்ளை ஆடைகளோடு. அதிலிருந்து ஒரே ஒரு மலக்கு மட்டும், மலக்குல் மௌத். எல்லாரும் சொல்லுவோம், இவர் யாருங்க? அவர் தான் உயிரை எடுக்கிறவரு. அந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுதே ஒரு பதட்டம் வேண்டாம். அந்த வார்த்தையை என் நாவுகளிலே சொல்லுகிற பொழுதே ஒரு பயம் வேண்டாம். மலக்குல் மௌத், எங்கள் உயிரை கைப்பற்றுகிறவர். அதை கைப்பற்றி விட்டால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது, மன்னிப்பு கேட்க முடியாது, திருந்த முடியாது, வாழ முடியாது. நபிகளார் சொல்லுகிறார்கள், ஒரு கெட்ட மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது மலக்குமார்கள் கைகளில் கம்பளியோடு வருவார்கள். அந்த உயிரை கையில் எடுக்க பிடிக்காது அவங்களுக்கு. இவன் பார்த்து கொண்டிருந்தவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான். வந்தவரு கைகள் அருகில் அமர்ந்துகிட்டே, என்னப்பா நீ பண்ண? நம்ம என்ன பதில் சொல்லுவோமோ அந்த பதில் அங்க சொல்லுவார் பாருங்க. அந்த கெட்ட மனிதரை பார்த்து, நீ இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்த? உடனே அவன் சொல்லுவானாம், நான் பலவீனனாக இருந்தேன். என்ன பலவீனம்? வேலைக்கு போயிட்டேன், தொழுவ முடியல, அங்க போயிட்டேன், நோன்பு வைக்க முடியல, இங்க போயிட்டேன், தர்மம் செய்ய முடியல, கடன் இருந்துச்சு, வண்டி வாங்கினேன். இப்படித்தான். எதெல்லாம் மிகவும் அற்பமான காரணங்களோ அந்த காரணங்களை அந்த மலக்குமார் இடத்துல அந்த மனிதனை சொல்லுகிற பொழுது மலக்குள் மௌத் சொல்லுவாங்களாம், இந்த பூமி விசாலமா இல்லையா? இந்த ஊர்ல தான் நீ வாழ்ந்தாகணுமா? இப்படித்தான் கஷ்டப்பட்டு ஆகணுமா? நீ வாழ்வதற்கு ஏராளமான வசதிகளை இறைவன் உலகம் முழுக்க வைத்திருக்கிறானே, எங்கேயாவது போய் வாழ்ந்திருக்கலாமே, இந்த மார்க்கத்தை நிலைநாட்டி இருக்கலாமே என்று சொல்லுகிற பொழுது அவன் அப்படியே கூனி குறுகுவானாம். அப்பொழுது மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஆணையிட்டு இருக்கிறான் சில பேருக்கு. அல்லாஹ்விற்கு இணை கற்பித்த நிலையில் பாவியாக மரணித்த அந்த மனிதனுடைய முகத்திலும் முதுகிலும் ஓங்கி அடிப்பார்கள். அந்த உயிரை கைப்பற்றுறதுக்கு மலக்குமார்கள் நெருங்குகிற பொழுது அந்த உயிர் மலக்குமார்களின் கரங்களில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் மேலும் கீழுமாக ஓடிக்கொண்டிருக்கும். அப்பந்தான் உணர்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனிலே அதை பற்றியே குறிப்பிடுகிறான். அல் கியாமாவுடைய இறுதிக்கு நெருக்கமான வசனங்கள்ல இறைவன் பேசுகிறான், கல்லா இதா பலகத்தி தராகிய வக்கீல மன்ராக். அப்பந்தான் அவன் புரிந்து கொள்வான், அவன் உயிர் தொண்டை குழியை அடைகிற பொழுது யாருப்பா இது எடுக்க வந்திருக்கிறா அப்படின்னு அவன் பதற்றத்தோடு பயத்தோடு திணறி கொண்டிருப்பான். இறைவன் சொல்லுகிறான், அப்பொழுது புரிந்து கொள்வான், நமக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு இத்தோடு முடிய போகிறது. உடனே அவனுக்கு காலெல்லாம் பின்னிக்கும், நரம்பு இழுத்துக்கும். அப்படியே எல்லாம் வர்ணிக்கிறாத இல்ல ரப்பிக்க யௌமைதினில் மசாக், அந்நாளில் இழுத்து செல்வது தனது இறைவனிடமே. எங்க ஓடுவ? இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா இங்க இருந்து அமெரிக்கா போற, அமெரிக்கா இருந்து கனடா ஓடுற, ஒவ்வொரு நாளா ஓடிடுறப்பா, இனி எங்க ஓடுவ? இறைவன் சொல்லுகிறான், போலா சத்த கவலா சல்லா. அவன் யார் தெரியுமா? பயமாக இருக்கிறது. இங்கே அல்லாஹ் காபிர்களை பற்றி பேசல,
முஸ்லிம்கள் இருந்துகிட்டு முஸ்லிம் பேர்தாங்கியாக இருக்கிறோமே, நமக்குமான ஒரு பாடம். இறைவன் சொல்லுகிறான், வலா சத்தக வலா சல்லா, அவன் தொழவும் இல்லை, அல்லாஹ்வை நம்பவும் இல்லை. அப்படின்னா தொழுகைக்கு ஒருத்தர் இல்லை அப்படின்னாவே அவன் அல்லாஹ்வை நம்பல. என்னால ஒரு வத்து தொழுகைக்கு எழுந்து தொழ முடியல, தொழுகை எனக்கு சிரமமா இருக்குது அப்படின்னு நீங்களும் நானும் உள்ளத்தால் நினைத்தால் யோசித்துக் கொள்ளுங்கள், நாம் யார்? ஓலாக்கின் கத்தபவத்தவல்லா, இதெல்லாம் பொய்ப்பா, இப்பெல்லாம் எல்லாம் வணங்கணும், தொழும்லாம் ஒண்ணும் கிடையாது, விரும்பியபடி வாழ்ந்துக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். சும்மா தகபையிலா அஹ்லஹியத்தமத்தா, வெறுமனை விடப்படுவோம் நம்ம நினைக்கிறானா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஏய் விந்து துளியிலிருந்து உன்னை படைச்சிருக்கிறம்பா. உன்னை படைச்சது யாரு? ஒண்ணுமே இல்லாம உன்னை உருவாக்குன உன்னை அல்லாஹ் கைப்பற்ற மாட்டானா? இது ஒண்ணுமே இல்லை நினைக்கிறியா? அது அப்படியே அங்க பார்க்கலாம். கெட்ட மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது, அந்த ரூஹ் மேலும் கீழும் ஓடுகிற பொழுது, மலக்குமார்கள் பிடித்து இழுத்து ஈரமாக இருக்கிற செம்பரி ஆற்றிலிருந்து அதன் ரோமத்தை பிடுங்குவது எப்படி சிரமமோ அதே போன்று அந்த உயிர் அங்கிருந்து பறிக்கப்படுகிறது. கொண்டு போகிற பொழுதே ஒரே நாற்றம். மலக்குமார்கள் கைகளில் விரும்பாமல் அந்த உயிரை வைத்திருப்பார்கள். அருகில போன உடனே அங்கே நின்றிருந்த மலக்குமார்கள் எப்படி எல்லாம் ஆர்டர் போட்டிருக்காம பாருங்க. மறுமையில தான் மலக்குமார்கள் அணிவகுக்கன்னு படிச்சா அல்லாஹ் ஒட்டுமொத்த மலக்குமார்களையும் டோட்டல் ஆர்டர்ல படைச்சிருக்கிறான். எப்படி? ஆப்போசிட்ல இருந்த சில மலக்குமார்கள்ல எந்த மலக்கும் முன்னாடி வரல, ஒருத்தர் மட்டும் வர்றாரு, உயிரை எடுத்துட்டு போறாரு, அவங்க அப்படியே நிற்கிறான். உடனே அவர் சொல்லுவார்கள், நாற்றம் எடுக்கிறது, கெட்ட மனிதரா? இவர் சொல்லுவாரு, ஆம் கெட்ட மவுத்து, கெட்ட மவுத்து. அவங்களுக்கே வெறுப்பா இருக்குங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் நான் சொல்ற பேச்சு என் பிள்ளை கேட்கலன்னா என் பிள்ளைய பிடிக்கல, வேலைக்கு இருக்கிறவன் சொல்றதை கேட்கலன்னா அந்த தொழிலாளி எனக்கு வேண்டாம், மனைவியை பேச்சு கேட்கலன்னா மனைவி வேண்டாம் அப்படிங்கிறவங்க. நமக்காக அல்லாஹ் இந்த உலகத்தையே படைச்ச ரப்புல் ஆலமீன் என்னிடத்துல சில கேள்விகளை கேட்டு என்னை இப்படி வாழ சொல்லி இந்த உலகத்துல எல்லாத்தையும் கொடுத்துருக்கும் பொழுது அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும்? எடுத்துட்டு ஒவ்வொரு வானமா போகணும். மேல அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு மலக்குமார்களும் ஐயோ கெட்ட மௌத்து கொண்டு போங்க, கெட்ட மௌத்து கொண்டு போங்க. இறைவன் சொல்லுவானாம், என்ன சொன்னாரு? இல்ல துருவுல நோம்பு வைக்கல, இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியல, நான் அப்படி இருந்துட்டேன் உண்மையே சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் ரொம்ப பேச மாட்டான், ஒரே வார்த்தை தான், உண்மையே அவர் உரைத்திருக்கிறார். ஆகையினால் எந்த உலகத்தில் நான் அவருக்கு உயிர் கொடுத்தேனோ அந்த உலகத்திலேயே சேர்த்து விடுங்கள். இது என்ன நேரம் தெரியுமா? நம்ம வீட்டில் அழுதுட்டு இருக்கிற நேரம், குளிப்பாட்டிட்டு இருக்கிற நேரம், திரும்ப உருகு வருது, கொண்டு வந்து எந்த உடம்புல இருந்து எடுத்தாங்களோ அதே உடம்புல உள்ள வைக்கிறாங்க. வைக்கிற பொழுது அந்த மவுத்து படுகிற பாடு நம்ம யாருக்கும் தெரியாது. நம்முடைய கண்கள்ல குழந்தை அழுகிறது, தாய் அழுகிறது, குடும்பத்தார் அழுகிறது, எல்லாரும் அழுகிறது, அது மட்டுமே தெரிகிறது. ஆனால் மவுத் அந்த நேரத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறது, ஒண்ணும் பண்ண முடியலையே. சுத்தி இருக்கிற யார் வேணாலும் நினைச்சா என்ற காத்து தொழுது ரப்பே என்ன மன்னிச்சிருந்தா அல்லாஹ் மன்னிக்க 1000 வாய்ப்பு வைத்திருக்கிறான். ஆனா அவருக்கு கெஞ்சுவாரு, கதறுவாரு, வாய்ப்பளிக்கப்படாது. ஒவ்வொரு தூக்குகிற பொழுது கொண்டு போயிடாதீங்க, எப்படியாவது அல்லாட்ட பேசி பார்க்கிறேன், ஒரு வாய்ப்பை கேட்டு பார்க்கிறேன், இதை கொண்டு போவாதீங்கன்னு அந்த மவுத்து புலம்புகளை நீங்க பார்க்கணுமேங்கிறாங்க சொல்லலாம். கொண்டு போய் மண்ணில் அடக்கம் பண்றாங்க. பண்ண உடனே அந்த மனுஷன் கேட்கறான் பாருங்க. இப்ப நம்மள பல பேர் கூட தர்மம் பண்ணப்பா அப்படின்னா பண்ணிக்கலாம், தொழுதுருப்பா 5 வேலை அப்படின்னா தொழுதுக்கலாம். உண்மையை பேசு, பொய் பேசாத, புறம் பேசாத, வியாபாரத்துல மோசடி பண்ணாத, அல்லாஹ்வுக்கு பயந்துக்க, இயன்ற அளவு நல்லவனா வாழ்ந்துட்டு மவுத்தாயிருமே அப்படின்னா அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ யோக்கியமா இருந்தான், நீ நல்லவனாவே இரு. அங்கே பாருங்க, உள்ள வச்ச உடனே அந்த மனிதன் கேட்கிறான். அந்த மலக்குமார் இடத்துல, முன்கர் நக்கீர் இடத்துல அவங்க அடுத்த வேற மலக்கு வந்துட்டாங்க. மரபுக்க, உன் இறைவன் யார்? தீனுக்கே உன் மார்க்கம் என்ன? ஒருத்தர் வந்து உபதேசம் பண்ணாரு, அவர் தெரியுமா? அவன் சொல்லுவான், அவன் தெரியாது. இல்ல எனக்கு தெரியல. நஷ்டவாதி ஆயிட்டியடா. மலக்குமார்கள் திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லுகிறான், அல்லாஹ்வை மறுத்த நிலையில் மரணிப்பவர்களுக்கு அல்லாஹ்வின் சாபம் உள்ளது. ஒரு மலாயிகத்தி வன்னாஸ்,
மனிதர்கள் மட்டும் நல்ல மனிதனுடைய சாபம் இருக்கிறது. மக்களும் சகிப்பாங்களாம், நல்ல மக்களும். ஐயோ போய் தொலைஞ்சிடறான்னு அவன் கேட்பானா, அல்லாஹ்ட்ட ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இவ்வளோ காலம் தொழாம சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன், என் பொருளாதாரத்திலே கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தேன், காசு மட்டுமே உயர்வு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் விளங்கிட்டேன், ஒரு வாய்ப்பு நீங்க அல்லாஹ் இடத்துல வாங்கி கொடுத்தா கொஞ்ச நேரம் கொடுத்தீங்கன்னா நான் தொழுதுருவேன், என் சொத்துக்களை எல்லாம் விட்டு அல்லாஹ். அப்போ ஜக்காத்து கொடுறான்னா 1,00,000 ரூபாய்க்கு 2,000 கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ புலம்புறான் பாருங்க, எனக்கு சொத்து இருக்குது, அங்க இருக்கு இங்க இருக்கு, எல்லாத்தையும் வித்து அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப ரப்பு சொல்றான் மலக்குமார்கள்ட்ட, அதான் வெற்றி வார்த்தை, அதில் சும்மா பயத்தில் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் கொடுக்கணுங்கிற உள்ளத்துல உள தூய்மை இருந்திருந்தா உயிரோடு இருக்கும் பொழுது அள்ளி அள்ளி கொடுத்துருப்பான். அவன் கொடுக்கல, விட்டுருங்க, கெட்ட மௌத்து முடிஞ்சு. மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இனி உனக்கு இங்கே வெளிச்சமும் இல்லை, நிம்மதியும் இல்லை, இங்கே ஒவ்வொரு நாளும் வேதனைகளை சுவைத்து கொண்டே இரு என்று அங்கிருந்து சாபத்தை அள்ளி தெளித்து விட்டு செல்கிறார்கள். நாமளும் அங்கிருந்து வர்றோம், நம்ம பேசுறது செருப்பு ஓசை எல்லாம் கேட்குது, ஒன்றும் பண்ண முடியல, முடிஞ்சு. இந்த உலகத்துல இவ்வளவு ஆண்டுகள் அவனுக்காக அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்து பாதுகாத்ததுக்கு முடிஞ்சது. நல்ல மௌத்தை பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் அந்த வாய்ப்பை தரணும். நல்ல மௌத்து என்பது மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுகிற வருகிற பொழுது அப்படியே ரெடியா இருப்பாராம். அப்பா வாப்பா, உங்களுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மலக்கு உயிரை கைப்பற்றுகிற பொழுது சலாமுன் அலைக்கும் என்று சொல்லுவார்கள். நம்முடைய உயிரை கைப்பற்றுகிற பொழுது மலக்குமார்கள் சலாத்தை சொல்லிவிட்டால் இந்த உலகத்தில் மன்னரையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. சலாம் சொல்லலைன்னா முடிஞ்சு. மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், எப்படி வாழ்ந்தீங்க? எனக்கு தெரியுங்க, நான் அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு சிரமம் வந்தாலும், ஏழ்மை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நோய் வந்தாலும், குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை உள்ளத்திலே உறுதியாக வைத்திருந்தோம். அதே உறுதியின் போது எங்களுக்கு மரணம் வரும் என்பதையும் நாங்கள் அறிந்திருந்தோம். இதோ வந்துவிட்டது, எங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் நினைச்சு ஆச்சரியமா இருக்கு. மௌத்த விரும்பணும் ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு வருமா? ரெடி. எனக்கு கடன் இல்லை, நான் யாருடைய மானத்தையும் வாங்கல, யாருக்கும் நான் அவதூறுகள் இழைக்கல, ஆகையினால என் உயிரை கைப்பற்றுகிற பொழுது என் குடும்பத்தார்களை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்குவான், கடன் எல்லாம் உருட்டு போறேன் அப்படின்னு ரெடியா இருக்கணுமா? ரெடியா இருப்பாராம். மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், நீங்களே உங்க உயிரை கொடுத்துருங்க, தண்ணியில இருந்து ஊத்துற மாதிரி டபக்குன்னு ஒரு சொட்டு வரும், உயிர் வந்துச்சு, தூக்கிட்டு ஒவ்வொரு வாரம் போவாங்க. ஒவ்வொரு மலக்குமார்களும் சலாம் அலைக்கும், நல்ல மௌத்து வந்திருக்குது, நல்ல வாசனையா இருக்குது, கொண்டு போய் வைங்க அல்லாஹ். அவங்களுக்கு தானே சொர்க்கமே இருக்குது, மலக்குமார்களுக்கு சொர்க்கம் இல்லை, நமக்கு தான் சொர்க்கம். அப்படியெல்லாம் சொல்ல உடனே அல்லாஹ் சொல்லுவானா, என்ன சொன்னாரு? உன்னை நம்பினாரா அல்லாஹ், தூதரை ஏத்துக்கிட்டானா, நல்லவனா வாழ்ந்தேங்கிறாரு. அப்படியா? கரெக்டா சொல்லியிருக்கிறாருப்பா, உடம்புல போய் சேர்த்துரு. சேர்த்த உடனே கெட்ட மௌத்து சொன்னிச்சு, என் உடம்பை எடுக்காதுன்னு நல்ல மௌத்து நினைச்சிருந்தான். சீக்கிரம் அழுது எடுக்க போற, ஒப்பரிச்சுக்கிட்டு சும்மா இருங்க, எங்க போறேன் விளையாட தானே, சும்மா அழுதுகிட்டு ஒப்பை வச்சுக்கிட்டு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, சீக்கிரம் தூக்குங்க பாய். ஆனா அவர் சொல்றது நம்ம காது விழுவாது, அதான் பிரச்சனைங்க. அவருடைய மனநிலையெல்லாம் கொண்டு போங்க கொண்டு போங்க. கபரில் வச்ச உடனே அவரு ஒரு வாய்ப்பு கேட்கிறாரு. என்ன வாய்ப்பு தெரியுமா? உனக்கு கேட்பாங்க, மரபுக்க இறைவன் யார், மார்க்கம் என்ன, தூதர் என்ன, டக்கு டக்குன்னு பதில். நம்ம நினைக்கலாம் 3 கேள்வி தானே, ரப்பு யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லிடலாம், மார்க்கம் என்னன்னா இஸ்லாம்னு சொல்லிடலாம், தூதர் யாருன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிடலாம் நினைக்கலாம். இது வார்த்தையில வந்துடாது, நடைமுறையில் இருக்கணும். ரசூலுல்லாஹ்வை ஃபாலோ பண்ணணும், குர்ஆனை படிக்கணும், அல்லாஹ்வை விரும்பணும். அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுத்தாலும் சோதனையை கொடுத்தாலும் அல்லாஹ்வை ரசிக்கணும், அங்கதான் முடியும். சொன்ன உடனே அவர் கேட்பாராம், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு. என்ன வாய்ப்பு? கொஞ்சம் நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா எங்க வீட்டில் போய் என் பொன்னாடி பிள்ளைங்கலாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, என் சொந்த பந்தம்லாம் அழுதுகிட்டு இருக்குது, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன், நீ யாரும் அழாதீங்க, நான் நிம்மதியாக தான் இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு சொல்றது கொடுக்க போறான்னு சொல்லிட்டு வந்துடுறேன். மலக்குமார்கள் சொல்வார்களாம் சிரித்து கொண்டு, அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பு இல்லைங்க, பேசாம இருங்க, இங்கே உங்களுக்கு விரும்பினது கிடைக்கும். விரும்பினது கிடைக்கும்னா உலக வாழ்க்கை மாதிரி கிடையாது, வெளிச்சமா இருக்கும், நிம்மதியா இருப்பீங்க, புது மாப்பிள்ளை மாதிரி தூங்குங்க. அது என்ன புது மாப்பிள்ளை? புது மாப்பிள்ளைக்கு எப்பவும் ஒரு மவுசு இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நடைமுறையிலே சொல்கிறார்கள், புது மாப்பிள்ளையை போன்று உறங்குங்கள், வெளிச்சமா இருக்கும்,
நிம்மதியா இருக்கும், பிரகாசமா இருக்கும். எப்படி வச்சது தூங்க முடியும்? அங்க தூங்க முடியும். சொல்லிவிட்டு நபிகள் சொன்னார்கள், அந்த மனிதர்கிட்ட கேட்பாங்களா 3 கேள்வி. என்னென்ன பதில் சொன்ன உடனே எப்படி தெரியும்? நாங்கள் வேதத்தை படித்தோம் வாங்கலாம். யோசித்து பார்க்கணும். நம்முடைய உயிரை இறைவன் கைப்பற்றுகிற பொழுது நல்ல மௌத்தாக நாம் மரணிக்க போகிறோமா, கெட்ட மௌத்தாக மரணிக்க போகிறோமா என்கிற எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தி விட்டு உறங்குவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரணத்தை ஒரு மனிதன் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள். அத்தையாத்துல நம்ம ஓதக்கூடிய துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸ்ஹூத் தஜ்ஜால் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ஸமி வல் மக்ரமி. இறைவா, கபருடைய வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன். ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் அடுத்து சொல்கிறார்கள், தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன். வாழ்வு மற்றும் மரணத்தின் சோதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன். மேலும் பாவத்தில் இருந்தும் கடனில் இருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன். அந்த துஆவை நாமும் சொல்லி நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்து மரணிப்போம்.